வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 36 வோல்ட்டு 18 AH பேட்ரி ஒன்று பார்த்துருந்தோம். சரி, நம்ம புதுசாக ரெடி பண்ணது. இப்போ நம்ம அதிலேயே 15 AH ஒன்று பண்ண போகிறோம். ஆனால் அதில் வந்து 3 சீரீஸில் போட்டிருந்தோம் செல்லு. 32700 இது 32140 அந்த மாடல். இது வந்து உங்களுக்கு ஒரு செல்லு பார்த்திங்கன்னா 15 AH வரும். சரிதா? 15 AH 3.2 வோல்ட்டு 15 AH வரும். இது பிராண்டு பார்த்திங்கன்னா கேடெக் பிராண்டோடது. இதில் இதே மாடலே ஒரு க்ரீன் கலர் செல் வரும். கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் சேம் தான், இதே பிராண்டடில் உள்ளது தான். இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூடுதல். இது பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னாக்கி 32700 ப்ளஸ் இதில் ஒரு 6 அடி சைஸில் வரும், 15 சென்டிமீட்ரு அந்த ரேஞ்சில் வரும். இதில் நம்ம 11 சீரீஸ் போட போகிறோம், 11S. அதுக்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்குள்ள BMS, இதுவும் டாலி BMS தான். இது நமக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் எப்பவும் போலவே. 11S 36 வோல்ட் BMS. இதில் உங்களுக்கு 20 ஆம்ஸ் வரைக்கும் கரண்ட் எடுத்துக்கலாம். சார்ஜிங் கரண்ட்டு நீங்கள் 10 ஆம்ஸ் கொடுத்துக்கலாம். இதனால் இதிலே பேலன்சிங் இருக்குது. அப்புறமாட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெர்மல் சென்சார், பேட்ரி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்குது. மற்ற மாதிரி உள்ளது எல்லாமே உங்களுக்கு இதில் 11S அதுக்குள்ளே சீரீஸாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இது உங்களுக்கு 32700 ஸ்பேசியர் கரெக்டாக செட் ஆகும். இது பார்த்திங்கன்னா 32700 ஸ்பேசியர் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். அப்புறமா நிக்கல் ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அந்த இடம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கி மற்ற ஹெச் டைப்பில் வரக்கூடியது வாங்கலை. ஏன்னா இது நமக்கு மொத்தத்திலே 11 செல்லுமே சீரீஸாக தான் வரும். அப்போ அதனால் நமக்கு பக்கத்து செல்லுக்கு கூட பேரல் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. ஏன்னா ஒரு செல் விட்டு ஒரு செல் நமக்கு அந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் பார்த்திங்கனாவே நான் இந்த மாடலை செட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தை மைனஸாக எடுத்தோம்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அந்த பக்கத்துலேருந்து இது இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இதுலேருந்து அந்த பக்கம் கனெக்ஷன் ப்ளஸ்ஸு மைனஸு, இதுக்கு அடியில் அது கனெக்ட் பண்ணி அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு மேலேருந்து இங்கே அடுத்து அதே மாதிரி இந்த பக்கத்தில் கிடைச்சா இது உங்களுக்கு மைனஸு, இது உங்களுக்கு ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அப்போ இதில் நீங்கள் ப்ளஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம், இதில் நீங்கள் மைனஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம். BMS பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இது அந்த செல்லு உங்களுக்கு போட்டிங்கன்னாக்கி இது ஒரு 15 AH வரும், அது போட்டிங்கன்னா ஒரு 18 AH வரும். இடம் கொஞ்சம் உங்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா இதில் நீங்கள் ஒரு 15 AHக்கு ஒரே செல்லில் முடிச்சிருவீங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 செல் வரும். இப்போ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 செல்லுக்குள்ளே ஹைட்டு தான் வரும், ஆனால் 15 AH வந்துடும். ஆனால் அந்த செல் போட்டிங்கன்னா 12 AH தான் இந்த சைஸில் எடுக்க முடியும். இப்போ இது உங்களுக்கு நமக்கு ஒரு சிம்பிளாக இது ஒரு சைக்கிளுக்காக ரெடி பண்ணுறது. அப்போ இது நமக்கு ஃப்ரண்ட்டில் அந்த சைக்கிளுக்குள்ளே இடத்துல நம்ம இதை நிறுத்திட முடியும் ஈஸியாக. ஒரு சின்ன பாக்ஸு செட் பண்ணோன்னா இவ்வளோ இடத்துக்குள்ளே உங்களுக்கு சைக்கிளில் ஒரு இடத்துல பெரிய இதுக்கு பாக்ஸு தேவைப்படாது, சிம்பிளாகவே முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 36 வோல்ட்டு 15 AH இது ஒரு சைக்கிளுக்காக நம்ம ரெடி பண்ணுறது. அந்த வீடியோவும் நம்ம சைக்கிள் ரெடி பண்ணுற வீடியோ நம்ம போடுவோம், பாருங்கள். இப்போ நம்ம இதை பேட்ரி ரெடி பண்ணுவோம். இப்போ நமக்கு ஸ்பாட் வெல்டிங் பண்ணணும், பண்ணிவிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறேன். இது ஒரு 6 AH, இது ஒரு 6 AH. கரெக்டாக உங்களுக்கு பெரிய ஹைட்டு டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை, கொஞ்சம் தான். இது உங்களுக்கு இந்த 2 செல்லு நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா 12 AH தான் வரும். ஆனால் இதே நீங்கள் இந்த செல்லு யூஸ் பண்ணிங்கன்னா 15 AH வந்துடும். உங்களுக்கு ஒரு 3 ஆம்ஸு கூட வந்துடும். இதிலேயே ரேட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த 2 செல்லை கணக்கு பண்ணும்போது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்ற மாதிரி இது உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சேனல் பார்த்திங்கன்னாக்கி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலோ இல்லை நம்ம போடுறது யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணுன்னா பண்ணுங்கள். சைக்கிள் ரெடி பண்ணுறவங்களுக்கோ இல்லை பைக்கு பேட்ரி வேலை பார்க்குறவங்களுக்கோ புதுசாக தேவைப்படுறவங்களுக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ஓகே, நம்ம இப்போ இதெல்லாமே ஸ்பாட் வெல்டிங் பண்ணியாச்சு. ஸ்பாட் வெல்டிங் பண்ணி பேக் பண்ணியாச்சு. இது நம்ம பிஎம்எஸ் லைன் மட்டும் போடணும். ஸ்பாட் வெல்டிங் நம்மளே ரெடி பண்ணியிருந்தது, அதனால் கொஞ்சம் பார்க்குறக்கு இதாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் காண்டாக்ட்லாம் பக்காவாக இருக்கும். இதில் போச்சு தான். ஓகே, காண்டாக்ட்லாம் இலையும் ஒன்றும் வராது, நீட்டாக இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னது இந்த மாதிரி போடலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படி பண்ணலை. இப்போ இது ப்ளஸ்ஸு, அது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸு, அடுத்ததுக்கு ப்ளஸ்ஸு, அடுத்த செல்லுக்கு அப்படி சீரீஸு, இதுக்கு கீழே இதுலேருந்து சீரீஸு, இதுலேருந்து இங்கே சீரீஸு, அது அப்படியே திருப்பி இதுக்கும் சீரீஸு, கீழே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சீரீஸு, அப்படி வரிசையாக எல்லாமே சீரீஸ் பண்ணி எடுத்துருவோம். இப்போ என்ன ஆகுன்னா நமக்கு இந்த பாயிண்டில் ப்ளஸ் ஆகும், அதே இது இந்த இடத்துல இந்த பாயிண்டில் நமக்கு மைனஸ் ஆகும். அதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த பக்கத்தில் ப்ளஸ் வோல்டேஜும் நமக்கு எடுக்கலாம். அப்போ இங்கேயும் போட்டிருந்தால் கொஞ்சம் நீளமாக நம்ம ஒயர் போட வேண்டியிருக்கும். இப்போ இதில்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸும் இதில் வந்துடும், மைனஸ் இதில் எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு பிஎம்எஸ்ஸை இந்த இடத்துல ப்ராப்பராக செட் பண்ணிடலாம். இனி பிஎம்எஸ் லைன் அடிக்க போகிறோம், அடிச்சுட்டு வரேன். ஓகே, நம்ம இப்போ இதை பிஎம்எஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. இந்த லைனெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே நான் பிஎம்எஸ் லைன் போட்டிருக்கிறேன், எப்படி கனெக்ட் பண்ணாங்கிறத தேவைப்பட்டு அதை பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இங்கே நம்ம இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. என்ன இருக்குது இந்த பாயிண்ட்டு நெகட்டிவ், சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ இது அவுட்புட் நெகட்டிவ், பாசிட்டிவ் இந்த பின்னில் வரும். சால்ட்ரிங் பண்ணலை, இனி பேலன்சிங் பண்ண வேண்டியிருக்கு. பேலன்சிங் பண்ணதுக்கப்புறமாட்டு அடுத்த பேக்கிங் ஒர்க்கு. இப்போ இதிலலாம் நம்ம பிஎம்எஸ் லைனெல்லாம் எடுத்து விட்டாச்சு. அது கொஞ்சம் அசையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கும் நம்ம டேப்பெல்லாம் போட்டுட்ருக்கோம். இப்போ நமக்கு வோல்டேஜ் பார்த்திங்கன்னா, நானே வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இதுக்கு பார்த்திங்கன்னா 0 இருக்குதா. இப்போ இந்த இடத்துல இதை கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இது கிரவுண்டுக்கு அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரணும். என்ன இருக்குது பார்த்திங்கன்னா 35 வோல்ட்டு வருது. என்னோட சார்ஜ் போடலை, நான் இதை இது பண்ணிவிட்டு எடுத்தேன். பார்த்திங்கன்னா 35 வோல்ட்டு, 36 வோல்ட் வரணும். இது நம்ம இனி பேலன்சிங்கெல்லாம் பண்ணி சார்ஜிங்கெல்லாம் போடும்போது 36 வோல்ட்டுக்கு மேலே வந்துடும். ஓகே, நம்ம இதை நீ பேலன்சிங் பண்ணும்போது நான் அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது இப்போ பேட்ரி பேக்கிங் நமக்கு வேலை முடிஞ்சுது. லைனெல்லாம் எடுத்தாச்சு, பேலன்சிங் பண்ணியாச்சு. பேலன்சிங் பண்ணது உங்களுக்கு பார்க்கல, இதில் நான் போடலை. போன வீடியோவில் எப்படி பேலன்சிங் பண்ணுறேன்னு போட்டிருப்பேன், அதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 15 ஆம்ஸு 15 ஆம்ஸுக்குள்ளே கனெக்டர். இது நமக்கு 30 ஆம்ஸ் வரைக்கும் இதில் எடுத்துக்கலாம். லோடு டெஸ்டிங் பண்ணிட்டேன். லோடு டெஸ்டிங் பண்ணியாச்சுனாக்கி அதில் உங்களுக்கு 15 ஆம்ஸு கரண்ட் ரேட்டிங் வந்துடுது. இனி இதை நம்ம ப்ளூ ஷீட் போட்டு பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் ப்ளூ ஷீட்லாம் இருக்குது, இனி போட்டு இதை பேக் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம